கல்வியின் நோக்கம் என்பது மனிதனை முழுமையாக்கும் செயல். தன்னம்பிக்கை வளர்க்கும் கல்வியே உண்மையான கல்வி. மனிதன் கற்றுக்கொண்ட கல்வி அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வர வேண்டும். கல்வி மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கே உதவ வேண்டும். நீ மனதில் நினைப்பதையே நீ ஆக முடியும். இதுவே கல்வியின் உச்ச நோக்கம். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, வாழ்வின் பயிற்சியிலும் இருக்கிறது. கற்கும் கல்வியினால் நம் அடையாளத்தை உருவாக்க வேண்டும். சிறந்த கல்வி மனித உள்ளுணர்வை தூண்டும். மனிதனை நேர்மையான வாழ்வுக்கு வழிகாட்டும் கல்வியே உண்மையானது. கல்வி என்பது அறிவுக்கு பயிற்சி அளிப்பதல்ல, சிந்தனைக்கு பயிற்சி அளிப்பது. எனக்கு எதுவும் தெரியாது என்பதை நான் அறிவேன். அதுவே என் கல்வியின் தொடக்கம். கல்வி என்றால் அன்புடன் வழிகாட்டும் கலை. அறிவு என்ற செடிக்கு விதை கல்வியில்தான் உள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதன் தன்மைப்படி கல்வி கொடு, அது தன் வழியில் உயரும். தெளிவடைந்து செயல்பட வைக்கும் கல்வியே உண்மையானது. மனித குணங்களை ஒழுங்குபடுத்தும் கல்வியே சிறந்தது. அறிவை தவிர்த்த வாழ்க்கை விழிப்பற்று இல்லாதது. பழக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற கல்வி வாழ்க்கையை மாற்றும். மனம் பயிற்சியால் வளரும். அதற்கு கல்வியே சாவி. ஆசிரியரின் கடமை அறிவை கொடுத்து விடுபடுவது. வாழ்வுக்கான பயிற்சி கல்வி அல்ல, வாழ்வே கல்விதான். சமூகத்தின் பிரதிபலிப்பாக பள்ளிக்கூடங்கள் ஆக வேண்டும். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் இடையே கல்வி பாலம் அமைக்க வேண்டும். வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை கல்வி உருவாக்க வேண்டும். சொல்லை கற்பிக்கும் வகுப்பாக இல்லாமல் செயலை கற்பிக்கும் வகுப்பே சிறந்தது. வாழ்க்கை அனுபவம் கொண்ட கல்விதான் மாணவர்களின் மனதில் பதியும். கல்வி என்பது மாற்றத்திற்கான நுழைவாயிலாகும். யோசிப்பதற்கும் செயல்படுவதற்குமான இடைவெளியை கல்வி குறைக்க வேண்டும். மாணவர்களை சுயமாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சுயமாக கற்றுக்கொள்ளும் மாணவர் வாழ்வில் வெற்றி காண்பான். உண்மையான கல்வி என்றால் உடல், மனம்,
உள்ளம் ஆகியவற்றின் முழுமையான வளர்ச்சியே. நம்மை மனிதர்களாக்கும் சக்திதான் கல்வி. கல்வி என்பது சமத்துவத்தின் தூண். ஒரு நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூடங்களில் உருவாகிறது. ஒரு ஆசிரியன், ஒரு புத்தகம், ஒரு குழந்தை, இவைகளால் உலகை மாற்றலாம். கல்வி என்பது சிந்திக்க வைக்கும் சிறந்த பயணம். மக்களுக்கு அறிவை கொடுப்பது தானும் உயர்வதற்கான வழி. கல்வியில்லா சுதந்திரம் வெறும் வெற்று சொற்கள்தான். கல்வியின் வாயிலாக நமது கனவுகள் உருவாகும். அறிவை கொடுக்கும் கல்வியே மனிதனின் பக்தியாக இருக்க வேண்டும். சிறந்த கல்வி சிறந்த மனிதனை உருவாக்கும். அறிவின் வெளிச்சம் மனிதனை விடுதலை செய்கிறது. கல்வி என்பது உண்மையை பார்க்கின்ற கண். சுயமாக சிந்திக்க கற்றுத்தரும் கல்வியே சிறந்தது. கற்றது எல்லாம் புத்தியில் சேர வேண்டியதில்லை, மனதில் பதிய வேண்டிய கல்வியே உண்மையானது. வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் கல்விதான் அடிப்படை. நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். மாணவர்களை ஒரு கேள்வி கேட்கும் கூட்டமாக மாற்றும் கல்வி சிறந்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடரும் பயணம்தான் கல்வி. கல்வியின் சிறப்பு என்பது அறிவை பகிர்ந்து மற்றவரையும் வளர்க்கும் செயல்.